Hi everyone, welcome to Mask English Tutorials. English is facile now. I'm Anna, an English tutor. Today I'm gonna teach you the parts of speech in English. Many people find it hard to understand parts of speech. Today we are going to learn it very easily. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த இங்கிலீஷ் டாபிக், இந்த கிராமர் டாப்பிக்கை நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுறது உண்டு. பட் நான் இன்றைக்கி சொல்லித்தர டெக்னிக்கை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். யூ கேன் நாட் ஃபர்கெட் அட் ஆல். ஸோ அவ்வளோ சிம்பிளான விஷயம் நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டாலே போதும். நோ நீட் டு மக் இட் அப். மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி டில் த எண்ட். ஒரு பாயிண்டில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயிலை நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். ஸோ வாட்ச் இட் தரோலி வெல். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் நவ். Parts of speech. What is speech? Speech means to say something, to convey something. Okay, பேச்சு. Okay, தமிழில் வந்து பேச்சுன்னு சொல்லுவோம். Parts of speech. We all know what are the parts of our body. Same way, there are different parts of speech. எப்படி ஒரு உடலுக்கு பல பாகங்கள் இருக்கிறதோ அதே போல் ஒரு பேச்சுக்கும் பாகங்கள் இருக்கின்றன. சரியா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேச்சின் கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தட் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இன் இங்கிலீஷ் தேர் ஆர் 8 parts of speech. How many parts of speech? 8 parts of speech. Never forget there are 8 parts of speech. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So how to remember these 8 parts of speech? There is a keyword for this. Nap, vap, ci. Nap, vap, ci. Nap, nap, vap, vap, ci. N for nouns, A for adjectives, P for pronouns. Nap over. Vap, V for verbs, A for adverbs, P for prepositions. Vap over. C for conjunctions, I for interjections. I repeat. N for nouns, A for adjectives, P for pronouns. V for verbs, A for adverbs, P for prepositions. C for conjunctions and I for interjections. So this is how you should remember these 8 parts of speech. இந்த 8 parts of speech ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த கீவேர்டை வந்து எப்பயுமே மறக்காமல் வச்சுக்கோங்க. Next, let me explain you one by one. Nouns. What are nouns? Nouns are naming words. Nouns are naming words. ஸோ இதை வந்து ஹிண்ட்டாகவே ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஹிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அந்த மீனிங் வந்து உங்கள் மனசில் மறக்காமல் நின்றும். ஸோ நவுன்ஸ் ஆர் கால்ட் பெயர் சொற்கள் இன் தமிழ். ஓகேவா? பெயர் சொற்கள். நவுனுக்கு வந்து நேமிங் வேர்டுன்னு சொன்னேன் இல்லையா? நேம்னாலே பெயர். ஸோ இந்த உலகத்தில் இருக்க என்னென்ன பொருளுக்கு பேர் இருக்கோ எல்லாமே நவுன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இட் கேன் பி எனி திங் இன் திஸ் வேர்ல்ட் விச் ஹேஸ் நேம். ஓகேவா? எந்த ஒரு பொருளுக்கும் பேர் இருக்குதுன்னா அது கண்டிப்பாக நவுனில் தான். ஸோ நவுனை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் அ கீவேர்டு கால்ட் போப்பா. BOPPA. போப்பா. B for birds, O for object, P for places, P for persons and A for animals. I repeat. B for birds, O for objects, P for places, P for persons and A for animals. So this is how you should remember these nouns. நவுன்ஸில் பேர்ட்ஸாக இருக்கலாம், பிளேசஸாக இருக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், பர்சன்ஸாக இருக்கலாம்,
அனிமல்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே வந்து பேர் இருக்கும். ஸோ இந்த கீவேர்டை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தெர் ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறது உண்டு, மேம் இதில் வந்து இன்செக்ட்ஸ் நேமே கொடுக்கல, அப்போ இன்செக்ட்ஸ் வந்து நவுன்ஸ் கிடையாதா? ஸோ நோ, நாட் அட் ஆல் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இன்செக்ட்ஸும் வந்து நவுன்ஸ் தான். நம்மளுக்கு மேஜர் கேட்டகரி வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அனிமல்ஸ்க்கு கீழே இன்செக்ட்ஸ் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ தட் யூ வில் நாட் ஃபர்கெட். எல்லா பூச்சிகளும் நவுன்ஸ் தான். ஓகேவா? அண்ட் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆஸ்க் மீ, மேம் பிளேசஸில் என்னோடய ஊர், இன்னொருத்தரோட ஊர், நாடு, மாநிலம் இதெல்லாம் மட்டும்தான் பிளேசஸா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஐ சே நோ, அப்படி இல்லை. நீங்கள் இப்போ கரண்ட்டாக எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுவும் ஒரு பிளேஸ் தான். இட் கேன் பி அ ஸ்கூல், ஆஃபீஸ் ரூம், கிளாஸ் ரூம், பாத்ரூம், வேர் எவர் இட் இஸ், அதுவும் ஒரு பிளேஸ் தான். அந்த ஒரு கம்போஸ்டான ஒரு பில்டிங்கும் வந்து ஒரு பிளேஸ் தான். ஸோ இது வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். அண்ட் தே ஆஸ்க் மீ, மேம் நேச்சுரல் திங்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஃபாரஸ்ட், டெசர்ட், மவுண்டெயின்ஸ், இதெல்லாம் கூட பிளேஸ் தானா, இதெல்லாம் கூட நவுன்ஸ் தானா? எஸ், ஆப்வியஸ்லி அதுவும் இடங்கள் தான். ஸோ சின்ன பிள்ளைங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் இருக்கிற எல்லா இடங்களுமே நவுன்ஸ் தான், பெயர் சொற்கள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்மிங் டு ஏ. அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் கால்டு பெயருரி சொற்கள் ஆர் பெயரடைகள் இன் தமிழ். ஓகேவா? பெயருரி சொற்கள் இல்லாட்டி பெயரடைகள் இல்லாட்டி பெயரெச்சங்கள்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இது எந்த இடத்துல வரும், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these are the describing words for nouns. Nouns are naming words, adjectives are describing words for nouns. ஸோ ஒரு நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது, விளக்கம் தர்றது, குறிக்கிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ளுங்கிறது நவுன் அப்படின்னா பியூட்டிஃபுல் வந்து அட்ஜெக்டிவ். ஓகேவா? பியூட்டிஃபுல் கேர்ளுங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதில் வந்து கேர்ள் நவுன், பியூட்டிஃபுல் வந்து அட்ஜெக்டிவ். ஓகேவா? இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, there are many types of adjectives, but I am not going to explain them clearly in this video because it will take a long time and you will get confused. நான் ஒரு நாள் லைக் ஸ்பெஷலாக நவுன்ஸுக்கு மட்டுமே ஒரு வீடியோ, அட்ஜெக்டிவ்ஸுக்கு மட்டுமே ஒரு வீடியோ அப்படி போடுறேன். You can learn the types of them also, but now we are going to see just the overview. Next, pronouns category. P for pronouns categoryக்கு போகலாம். Pronouns are called பிரதி பெயர் சொற்கள் in தமிழ். These are called replacing words. Replacing words. ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா ஒன்று இருக்கிற இடத்துல இன்னொன்று வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ தே ஆர் த ரீப்ளேசிங் வேர்ட்ஸ் ஃபார் நவுன்ஸ். நவுன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ப்ரொனவுன்ஸை வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் த ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லைனில் நம்ம அவரை பற்றி சொல்லும் போதில் he was also an eminent scientist அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி சொல்லும் போதில் தடவை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு இருந்த நவுன் நெக்ஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஹீ அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஹீன்னு மாறினோடனே அது வந்து ப்ரொனவுன் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்க நபர் வந்து ஒரு ஆண் அப்படிங்கிறத குறிக்குது. ஓகேவா? ஆனால் அவங்க பேரை வந்து சொல்லலை. Okay, this is how it is replacing the noun. Okay, pronouns are the replacing words for nouns. Okay va? So இதே ஒரு பென் அப்படின்னா இருந்ததுன்னா நம்ம she யூஸ் பண்ணுவோம். அது ஒரு பொருளாக இருந்தது அப்படின்னா it யூஸ் பண்ணுவோம். So basically there are 7 pronouns in English: he, she, it, I, we, you, they. I repeat: he, she, it, I, we, you, they. Okay, so nap over. Nouns are naming words, adjectives are describing words for nouns, pronouns are replacing words for nouns. Hope you understood first 3. Next 3, verbs. Verbs are called வினை சொற்கள் in Tamil. Verbs are action words. ஒரு நபரோ இல்லை ஒரு பொருளோ இல்லை ஒரு அனிமலோ ஒரு பேர்டோ செய்கிற ஒரு வினை ஆக்ஷன். ஓகேவா? ஸோ இட் இஸ் கால்ட் verb. ஓகே, ஸோ verbs கேன் பி லைக் ஈட்டிங், ஸ்லீப்பிங், walking, playing, running, so whatever it is.
And moreover, நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது verbs are not only the words that end with ing. ingல end ஆனா மட்டும்தான் verbs அப்படின்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. There is much more. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, ஐஎன்ஜி வேர்ட்ஸ் மட்டும்தான் வேர்ப்ஸ்ன்னு நம்பிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி நாட். ரூட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்னு ஒன்று இருக்குது. நிறைய ஃபார்ம்ஸில் இந்த ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது இந்த கண்டினியூஸ் ஃபார்மும் ஒன்றே ஒழிய இது மட்டும்தான் வேர்ப்ஸ்ன்னு கிடையவே கிடையாது. ஸோ லெட் மீ டீச் ஆல் த டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் all the types of verbs in a special video. Now let us understand what is a verb. Verb is an action word. So it can be any action that is done by a noun. ஒரு noun வந்து செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயலை வந்து குறிக்கிறது தான் verb. Next, adverbs. Adverbs are called வினையுரி சொற்கள் or வினையடைகள் or வினை எச்சங்கள் in Tamil. So adverbs are the describing words for verbs. எப்படி நம்ம adjectives வந்து describing words for nouns னு பார்த்தோமோ same way adverbs are the describing words for verbs. ஓகேவா? ஸோ ஒரு வினை எப்படி நடந்தது, எப்படி ஒரு அதை பற்றின ஒரு விளக்கமோ இல்லை அதை பற்றின ஒரு குறிப்போ தர்றது. ஓகேவா? he walks fast. he walks fast. he வந்து pronoun, walks வந்து verb, ஃபாஸ்ட்டுங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட்வர்ப். அவன் எப்படி நடந்தான் என்பதை குறிப்பது அட்வர்ப். ஓகேவா? ஸோ எப்படிப்பட்டவன் என்பதை குறிப்பது அட்ஜெக்டிவ். ஒரு பர்சன் வந்து எப்படிப்பட்டவங்க, கேரக்டர் வைஸாக இருக்கலாம், அப்பியரன்ஸ் வைஸாக இருக்கலாம், அப்படி குறிச்சதுன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். அது எது, அவங்க செய்கிற செயலை. ஓகேவா? அவங்க ஃபாஸ்ட்டாக செய்வாங்க, ஸ்லோவாக செய்வாங்க, உருப்படியாக செய்வாங்க, உருப்படியாக செய்ய மாட்டாங்க, ரெஸ்பான்சிபிளாக செய்வாங்க, ரெஸ்பான்சிபிளாக செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட செயலை குறிப்பிடும் போதுல இட் ரெஃபர்ஸ் டு அட்வர்ப்ஸ். நெக்ஸ்ட், prepositions. Prepositions can be divided into two words, pre plus positions. pre அப்படின்னா முன் அப்படின்னு அர்த்தம், பொசிஷன் அப்படின்னா இடம் அப்படின்னு அர்த்தம். ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரெப்போசிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ப்ரெப்போசிஷன்ஸ் ஆர் கால்டு முன்னிடை சொற்கள் இன் தமிழ். ஓகேவா? முன்னிடை சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெப்போசிஷன்ஸ் ஆர் used to indicate the position or location of something. ஓகே, ஒரு பொசிஷனோ ஒரு லொக்கேஷனோ, ஒரு பொருளையோ ஒரு மனுஷங்களோ எந்த இடத்துல இருக்காங்க, அவங்களோட இடம் என்ன அப்படின்றத நம்மளுக்கு குறிக்கிறதுக்காக இந்த வார்த்தை வந்து முன்னாடி வரும். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் இன், ஆன், அட், அண்டர், அபோ, பிலோ. ஸோ இந்த அபோ, பிலோ, மேலே, கீழே, உள்ளே, வெளியே, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு பொருளாகட்டும் ஒரு பர்சன் ஆகட்டும் எங்கே இருக்கிறாங்க. ஸோ அந்த இதை குறிக்கிறதுக்காக வர்றது தான் இந்த ப்ரெப்போசிஷன்ஸ். தே ஆல்சோ டெல் த டைம் ஆஃப் ஈவெண்ட். இப்போ எப்படி வந்து ஒரு பர்சனோட பொசிஷனை வந்து குறிக்குதோ அதே மாதிரி ஒரு நிகழ்வோட நேரத்தையும் இது குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு நிகழ்வு அப்படின்னா இட் இஸ் அன் ஈவெண்ட். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது எந்த ஒரு டைமில் நடக்குது அப்படிங்கிறதையும் குறிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், கம்மிங் டு சி ஃபார் கன்ஜங்ஷன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஜங்ஷன்ஸ்னு நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க, அது தப்பு. ஜங்ஷன்னாலே கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருந்துருப்பீங்க, அது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா உங்கள் டிவைஸில் இருந்து உங்கள் அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து பத்தலை. ஓகேவா? டிவைஸ்க்கும் ப்ளக் பாயிண்ட்டுக்கும் அந்த ஒயர் பத்தலை அப்படின்னா யூ கிவ் இட் அஸ் எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக வச்சுருப்பீங்க அந்த ஜங்ஷன் கேபிளை. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனை வந்து ஜங்ஷன்னு நம்ம சொல்லுவோம், பிகாஸ் இட் இஸ் கனெக்டிங் டூ ட்ரெயின்ஸ் ஆர் டூ ஆர் மோர் ட்ரெயின்ஸ். இப்போ ஒரு இடத்துல வந்து 2-3 ட்ரெயின் வந்து நிற்கிறதுக்கு தான் நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஜங்ஷன் வச்சுருக்கோம். ஸோ கன்ஜங்ஷன் மீன்ஸ் கண் அப்படின்னாலே கனெக்டிங்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஜங்ஷன் அப்படின்னாலும் அந்த இடத்துல 2-3 விஷயம் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தே ஆர் கால்டு இணைப்பு சொற்கள் இன் தமிழ். இணைக்கிறதுக்காக வருபவை. ஓகேவா? ஸோ தே கனெக்ட் 2 வேர்ட்ஸ் ஆர் 2 சென்டென்சஸ் ஆர் 2 கிளாஸஸ். ஓகேவா? ஸோ மாலா அண்ட் ஷீலா, காஃபி அண்ட் டீ, பிரெட் அண்ட் ஜாம். ஸோ இந்த மாதிரி 2 வேர்ட்ஸை நான் கனெக்ட் பண்ணி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே மாதிரி 2 சென்டென்சஸையோ 2 கிளாஸஸையோ கூட என்ன செய்யலாம், நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி கன்ஜங்ஷன்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வி ஹாவ் அ கீவேர்ட் ஃபேன் பாய்ஸ்.
fan boys. இந்த fan boysல F stands for, A stands for and, N stands for nor, B stands for but, O stands for or, Y stands for yet, and S stands for so. For, and, nor, but, or, yet, and so. So these are called conjunctions. இது மட்டும் தானா அப்படின்னா கிடையவே கிடையாது. These are the maximum used conjunctions. ஓகேவா? There are much more. அதே மாதிரி ப்ரொனவுன்ஸ்லேயும் நான் ஒரு பேசிக் 7 சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ அது மட்டும்தான் ப்ரொனவுன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ். அதோட டைப்ஸும் நிறைய இருக்குது. நவுன்ஸுக்கு டைப்ஸு, வேர்ப்ஸுக்கு டைப்ஸு, ப்ரொனவுன்ஸ்க்கு டைப்ஸு, அட்ஜெக்டிவ்ஸ்க்கு டைப்ஸுன்னு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி வைஸ் பிரித்து இந்தந்த வேர்ட்ஸ் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஓவர்வியூ மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்குறதுனால ஐ டிட் நாட் கோ டீப் இன் டு தேட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன்ஸ். இன்டர்ஜெக்ஷன்ஸ் ஆர் கால்டு வியப்பிடை சொற்கள். ஓகேவா? வியப்பிடை சொற்கள். Interjections are the expressing words. Express அப்படின்னாலே வெளிக்கொணர்தல். ஓகே, வெளிக்கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ வென் யூ ஹாவ் சம் இமோஷன், ஓகே, உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க, அப்போ வந்து ஒரு இமோஷன் வரும். அதை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் இந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த இன்டர்ஜெக்ஷன் வேர்ட்ஸ். அந்த டைமில் வந்து இந்த வேர்ட்ஸ் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், வென் யூ ஆர் ஸோ ஹாப்பி யூ சே ஏ நான் ஜெயிச்சிட்டேன். அந்த ஏங்கிற வார்த்தை நீங்கள் ஏதோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அண்ட் சேம் வே அடிப்பட்ட உடனே யூ சே ஐயோ. ஸோ தீஸ் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட். ஐயோன்னு யாரோ சொல்கிறாங்கனாலே இட் மீன்ஸ் தட் சம்திங் இஸ் ராங். ஏன்னு யாராவது கத்துறாங்கனாலே இட் மீன்ஸ் தட் தே ஹவ் அச்சீவ்டு சம்திங். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது யூ ஃபீல் தட் பர்சன் இஸ் ஹாப்பி ஆர் சேட் ஆர் ஆங்க்ரி ஆர் டிசப்பாயிண்டட். என்ன ஃபீலிங்கில் இருக்காங்களோ அது உங்களுக்கு வெளியே வந்து தெரியுது இல்லையா? தீஸ் ஆர் கால்ட் இன்டர்ஜெக்ஷன்ஸ். இன் இங்கிலீஷ் there are plenty of interjections. ஸோ அது வந்து ஒருத்தர் வந்து எக்ஸைட் ஆகுறாங்களா இல்லை டிசப்பாயிண்ட் ஆகுறாங்களா, பிகாஸ் there are two ways of expression. One is positive and the other is negative. ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது we express, and if something happens bad or sad we feel for it and we express. So most common interjections are alas, ouch, oops. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இங்கிலீஷில் இன்டர்ஜெக்ஷன்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ வென் சம்திங் பேட் ஹேப்பன்ஸ், வென் யூ ஹிட் யுவர் செல்ஃப் ஆன் சம்திங், நீங்கள் எதுலையாவது இடிச்சுக்கிட்டாலோ, ஏதாவது தப்பாக நடந்துட்டாலோ, இல்லை ஏதாவது ஒரு சக்ஸஸ் கிடச்சிட்டாலோ, ஏ, ஹுரே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். தீஸ் ஆர் கால்ட் இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். ஓகேவா? என்ன அப்படின்னா இது என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லெட் மீ கிவ் யூ a small recap. So there are 8 parts of speech. Parts of speech refer to பேச்சின் கூறுகள் in Tamil. So in order to remember these 8 parts of speech, you must have the keyword nap, vap, ci, N for nouns, A for adjectives, P for pronouns, V for verbs, A for adverbs, P for prepositions, C for conjunctions, and I for interjections. Nouns are naming words called பெயர் சொற்கள் in Tamil. Adjectives are describing words for nouns called பெயருரி சொற்கள் or பெயரடைகள் or பெயரெச்சங்கள் in Tamil. Pronouns are called பிரதிபெயர் சொற்கள் which are the replacing words. Verbs are called வினைச் சொற்கள் in Tamil which are the action words. Next, adverbs are called வினையுரி சொற்கள், வினையடைகள் or வினை எச்சங்கள் in Tamil. Adverbs are the describing words for verbs. Next, prepositions are the words which tell the position. Next, conjunctions are the connecting words, and interjections are the expressing words. Prepositions are called
முன்னிடைச் சொற்கள் conjunctions are called இணைப்புச் சொற்கள் interjections are called வியப்பிடைச் சொற்கள். Hope you can understand the whole of 8 parts of speech. This is the overview of that concept. If you really like this video, hit the like button, and if you feel that you want some more details and much information from this channel, please do subscribe this channel. Follow me on Facebook, Instagram, share chat. Thank you.